அப்போது இந்த தேவாலயத்தை புறா விற்றாங்க இல்லையா? ஆக்சுவலாக கான்செப்ட் படி புறா விற்றது கரெக்ட் தானே? பலி செலுத்துறதுக்கு புறா தேவைப்படுது இல்லை? அது எதுக்கு இயேசுநாதர் அடித்தார் அப்படின்னா, நீங்கள் புறா செலுத்துங்க, ஆடு செலுத்துங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வியாபாரம் நடக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் என்னவா இருக்கணும்? ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அங்கே நீ என்ன சொல்கிறது, அதுக்கு வேணால் கிறிஸ்தவ முலாம் பூசிக்கலாம். நம்மளால் இப்போ என்ன பண்ண மாட்டான், சர்ச்சுக்குள்ளே குங்குமம் விற்க மாட்டான். சொல்கிறது புரியுதா? பைபிள் விற்றுருவான். பைபிள் விற்றா தப்பு இல்லை, ஜனங்களுக்கு பைபிள் இல்லைல்ல, அவன் போய் வெளியே வாங்கிக்கணும். அதை சபைக்குள்ளே பைபிளை வாங்க ஆரம்பித்து பேரம் பேசுவாங்க. என்னங்க 350 ரூபா சொல்கிறீங்க, வெளியே 300 ரூபா தான் விற்கிது, 50 ரூபா பில்டிங் ஃபண்டு. எதுக்கு உள்ள சர்ச்சில் விற்கிறோம்? ஆலய கட்டட நிதிக்காக. புரியுதா? வியாபாரம் எங்கே வருதுன்னு அங்கே தான் வரும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்குள் எந்த வியாபாரத்திற்கும் அனுமதி கிடையாது. கிறிஸ்தவ வியாபாரத்திற்கும் அனுமதி கிடையாது. நீங்கள் பில்டிங் ஃபண்டே கட்டினால் நாட் அலவுடு. உங்களுக்கு பில்டிங் ஃபண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்னா கர்த்தர் அதை கட்டி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார்னா அவர் கட்டுவார். அவர் சொன்னால் அவர் செய்வார். வனாந்தரத்தில் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை, எந்த ஒரு கடையும் இல்லாத பாலைவனத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கர்த்தரால் முடியுமானால் நமக்கும் ஆலயத்தை கட்டி கொடுக்க தேவனால் முடியும். நம்ம அதை கமர்ஷியல் சைட்டாக மாற்றக்கூடாது. புறா விற்கிறது தப்புனா புறா அடித்து பிரியாணி விற்கிறதும் தப்பு. புறா பிரியாணியும் தப்பு தானே? புறா தப்புனா இன்றைக்கி சபை எப்படி ஆயிடுச்சு? காலையிலே வடை விற்கிறாங்க, டீ விற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் வரப்போகிற விசுவாசிக்கு பசியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வடையும் பிஸ்கெட்டும் இங்கேயே கொடுத்துட்றாங்க வாசல்லையே. பிஸ்னஸ் ஃப்ரீயாக கொடுக்கறது வேறு, நான் அதை குற்றமாக சொல்லலை. முடிஞ்சு போகும்போது இயேசுநாதர் அப்பம் கொடுத்தாரு, சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறது. அதுவும் வரும்போது கொடுக்கக்கூடாது. சில சபையெல்லாம் வரும்போது பொங்கலை போட்டு உள்ளே விட்டுறாங்க. ஐயோ, அது கண்ணை குறைக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கு, ஒன்றுத்துக்கும் செய்தி போக மாட்டேங்குது. அதனால தான் இயேசுநாதர் பயங்கர ஞானம் பாருங்க. எவ்வளவா இருக்கணும், 3 நாள் மீட்டிங் இருந்தாலும் முடிச்ச பிறகு தான் சாப்பாடு. நடுவில் சாப்பாடு கிடையாது, முன்னாடி கிடையாது. ஏன்னா நடுவில் கொடுத்தீங்கனாலும் மெசேஜ் அவுட்டு, முன்னாடி கொடுத்தாலும் மெசேஜ் அவுட்டு. 3 நாள் அவுட்டோம், முடிச்ச பிறகு சாப்பிட்டுக்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க. ஆனால் நடுவில் என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி சபை கமர்ஷியல் சைட். இந்த 2 தேவாலயத்தை இடிப்பதற்கு கர்த்தருக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அத்தனை காரணங்களும் இப்பொழுதும் இருக்கிறது, இப்பயும் இருக்குது. சபைக்குள்ளே எல்லா அருவருப்பும் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா அருவருப்பான காரியமும் சபைக்குள்ள நடக்குது. ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம், பூனைக்கும் நாய்க்கும் கல்யாணம், வயிற்றில் குழந்தையோட கல்யாணம், குழந்தைய பெற்றுட்டு வந்து கல்யாணம், எல்லாம் நடக்குது சபைக்குள்ளே. ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, இப்போது இருக்குது. இப்போது பிரச்சனை என்னென்னா, நிறைய ஊழியக்காரங்க சத்தியத்தில் நிற்க ரெடியாக இருக்கிறாங்க. சரியா? இப்போ 2ம் லவ் பண்ணி தெரியுது. லவ் பண்ணி தெரிஞ்சுவிட்டு சபையில் வந்துடுது. போய் அம்மா கிட்ட சொல்லிடலாம், அப்பா கிட்ட சொல்லிடுறான். அவன் என்ன சொல்லிடுறான்னா, இதை கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் உயிரோட இருப்பேன், நான் செத்தே போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ண பிறகு தான் அவன் சாவ போகிறான், அது வேறு விஷயம். அவனுக்கு தெரியாது, பாவம் பண்ணம் செத்தான், க்ளோஸ். அவன் போய் பாஸ்டர் கிட்ட அம்மா கிட்ட சொல்லிடுது. இப்போ அம்மா அப்பாவும் என்ன சொல்லிட்டாங்க, ஒரே பையன் பாஸ்டர் எப்படியாவது பண்ணி வச்சுருங்க, ஆசைப்பட்டுவிட்டா. இல்லைம்மா, அந்த பிள்ளைக்கு தேவனை தெரியாது, அது வேற ஒரு இதில் இருக்குது. இல்லை, ஞானசனம் எடுக்க ரெடியாக இருக்குது. ஞானசனம் எதுக்கு எடுக்க ரெடியாக இருக்க? கல்யாணம்னா முந்தின நைட் ஞானசனம் எடுக்க ரெடியாக இருக்க, எடுக்க ரெடியாக இருக்கு. கொடுக்க யார் கொடுக்க? அதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்குது. வைராக்கியமாக இருக்க பாஸ்டர் சொல்லிடுவார், சான்ஸே கிடையாது, இங்கே அதுக்கு வேலையே கிடையாது, கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு நம்மால் ஒருத்தன் வச்சுருக்கான் சேவை மையம். அதுக்கு பேர் சர்ச்சுன்னு சொல்லப்படாது. இப்படிப்பட்டவர்களுக்கு அதுக்கு பேர் சேவை மையம். இங்கே வாங்க, நான் பண்ணி வைக்கிறேன், ஒன்லி 10,000 rupees. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துட்டீங்கன்னா இன்க்ளூடிங் ஞானசனம்னா 12, இன்க்ளூடிங் வெறும் ஞானசனம் இல்லாமல் 10. ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். 1 ரூபாயில் பரவாயில்ல போக மாட்டான், சான்ஸே கிடையாது. திருட்டு போயிடுவோம். கொண்டு போய் தண்ணியில் முந்தின நாள் முக்கி மறுநாள் காலையில் அதை கொண்டு போய் நிறுத்தி தண்ணியில் முக்குனா அது கிறிஸ்தவனாக மாறிடுமா? கிறிஸ்தவன்றது தண்ணியில் முக்கிறதுல இல்லை, உள்ள மாறுறதுல இருக்க. உள்ள மாறி அவனாக வந்து ஞானசனம் எடுக்கணும், அதுதான் பைபிள் சொல்லுது. அவன் காந்தாக்க மந்திரி அவனாக வந்து கேட்குறான், தண்ணியும் இருக்கிறது, இப்போது நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானசனம் எடுக்கலாமான்னு. இப்போ கல்யாணத்துக்கு ஞானசனம் எடுக்கிறது, அப்புறம் காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க, பேப்டிசம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஞானசனம் எடுக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் ஒரு சேவை மையம், சேவை மையம் மாதிரி ஒரு சேவை மையம் வச்சுருக்காங்க. அங்கே போகிறது, அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணுறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது சபைக்குள்ளே கிடையாது. இப்படிப்பட்ட அருவருப்புகள் இங்கேயும் இருக்கு. இது ஒரு வகையான அருவருப்பு. சபையில் ஒரு ரத்தத்தில் கழுவி ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இது இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓசியில் ஆரம்பித்து SC ST வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்து உட்காந்தோடனே கேட்குறது, நீங்கள் நம்ம ஆளா? நீ எந்த ஆள்? நீ எந்த ஆள்? சபைக்குள்ளே உனக்கு என்ன அதெல்லாம் வேண்டி கிடக்கு? சபைக்கு நீ எதுக்கு வந்த? தேவனை ஆராதிக்கு தானே வந்த. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன கேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது, அப்படியே நோன்றது. அதுலேயும் கேட்குறது, கடைசியாக கண்டே பிடிக்க முடியாட்டி நீங்கள் எந்த ஊர்? ஊரை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக தமிழ்நாட்டில். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுலேயும் திருநெல்வேலி நாகர்கோயில்னா அப்படி தேன் ஒழிக்கிறோம். ஓ, நாகர்கோயிலோ? நாகர்கோயில் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? எதாக இருந்தால் உனக்கு என்ன?
அப்படியே. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிய கிருபை, நம்மளாம் சென்னையில் இருக்கோம். இது ஒரு பெரிய கிருபை. என்ன தெரியுமா? எவன் யார் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இது ஒரு குழப்பமான ஊர். இது ஆக்சுவலாக பரலோகத்தினுடைய மாடல். இங்கே எவனோ எந்த ஜாதி எந்த கேஸ்ட்னே தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பா, ஒன்றா உட்காந்துருப்பா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். பக்கத்தில் இருக்கணும் பார்த்தா கேட்பா, நீங்கள் மதுரையா? இல்லையேப்பா திருச்சியாக இருக்கும். பார்க்கறதுக்கு மதுரை மாதிரியே இருக்கும். உங்கள் பேச்சு காட்டுக்கிறதே நான் திருநெல்வேலி, இல்லையே மதுரை மாதிரி இருக்கேன். அதெல்லாம் குழம்பி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுட்டா. இங்கே ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களுக்குள்ள எந்த கேஸ்ட்டும் கிடையாது. இங்கே அவ்வளோதான். ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு மாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரு மாம்சத்தை புசிக்கிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே இடத்துக்கு போக போகிறோம். இங்கே உட்காந்து பாகுபாடு பார்த்த தொலைஞ்ச சில ஆட்கள் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சும்மா தான் இருக்கும். இந்த கல்யாணம் ஆகும்போது இந்த ஜாதி பிசாசு வெளியே வரும். அது அப்படியே கொஞ்சமாக எட்டி பார்க்கும். அதுக்கு பார்க்காது, பொண்ணுக்கு பார்க்கும், பையனுக்கு பார்க்கும். அப்படியே கேட்கும், மாப்பிள்ளை நீங்கள் எந்த பக்கம்? நாங்கள் சோமலூர் பக்கம், அந்த பக்கம். நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. எல்லாம் கிராமத்து பக்கம், ஆடு மாடோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். போங்க. சபைக்குள்ளே உட்காந்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாது. சபைக்குள்ளே உட்காந்துட்டு சபையும் கெடுக்கிறது, நல்லா இருக்கிறவங்களையும் கெடுத்துறது. நீங்கள் அந்த சிஸ்டர் கூட பேசாதீங்க பார்த்தீங்களா அது அப்படிங்கிறது. ஆட்களவர் உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம். சபைக்குள்ளே யாராவது சபையில் கேஸ்டெல்லாம் பார்த்திய, நீங்கள் பைபிளுக்கு அகைன்ஸ்டான ஆளு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியல. அது உங்களுக்கு கேஸ்ட் பார்க்குற அத்தனை பேரும் பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டு. ஒரு வயலும் பைபிளை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. சபைக்குள்ளே இந்த அருவருப்பான எந்த காரியத்துக்கும், நாட் ஓன்லி கேஸ்டிசம், இந்த மற்ற எந்த காரியத்துக்கும் சபைகள் என்ன கிடையாது, அலவுடு கிடையாது. அதை சபை இப்பொழுது என்கரேஜ் பண்ண தொடங்குகிறது. நிறைய சபைகளில் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, உள்ளே வருது. படித்தவனுக்கு முன்னுரிமை, அந்த காரங்களுக்கு முன்னுரிமை, எந்த காரனுக்கும் முன்னுரிமை இல்லை. இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மட்டும்தான் முன்னுரிமை. ஆவியில் நிறைஞ்சு உண்மையாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சபையில் முன்னுரிமை. அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ சபை அன்றைக்கி ஏன் இடிக்கப்பட்டதுன்னா 2 முக்கியமான காரணம். ஒன்று அருவருப்பு, இன்னொன்று கர்த்தருக்கு பிரியமில்லாத வியாபாரம். சபை வியாபார ஸ்தலமாகவும் இருக்கக்கூடாது, அருவருப்புகளால் நிறைந்த ஸ்தலமாகவும் இருக்கக்கூடாது.